வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. திரு பார்த்திபன் வாசு அவர்கள் சேலத்திலிருந்து வருகிறார். வாங்க சகோதரர், வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. அவர் வாட்சை பற்றி பேசினார். இவர் ஆத்மாக்காரகன் சூரிய பகவானை பற்றி பேசுகிறாங்க, சூரியனோட சூச்சமங்களை பற்றி பேசுகிறாங்க. உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். பேசுங்க சார். வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் பார்த்திபன் வாசு, சேலம் எடப்பாடியிலேருந்து வரேன். இது என்னோட முதல் கருத்தரங்கம். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு கருத்தரங்கம். அது இல்லாமல் மைக்கும் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். அதனால் கேமரா மைக் எல்லாமே ஃபஸ்ட் டைம். அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. தவறுதலாக இருந்தால் மன்னிச்சிருங்க. திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கம், 2வது கருத்தரங்கம். இது என்னோடய முதல் கருத்தரங்கம். இங்கே வந்து தான் எனக்கு ஈஸ்வரி அம்மா தான் எனக்கு தெரியும். அப்புறம் அவங்கக்கிட்ட மேடத்திட்டி பேசியிருக்கேன். எனக்கு சரியாக பேர் தெரியாததுனால நான் பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஈஸ்வரி அம்மா, எஸ் கவிதா சக்திவேல் அம்மா, பூங்குடி செல்வராஜ், அனைவருக்கும் எனது வணக்கம். மறுபடியும் வணக்கத்தையே சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி பேச இருக்கிறது வந்து நவகிரகங்களின் தலைவன் சூரியன், சூரியனின் சூட்சமம். நான் வரத்துக்கு முன்னாடியே சார் வந்து சூரியனை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டாரு. வாட்ச் பற்றி நிதிஷ் சார் சார் ரொம்ப நல்லது. எனக்கு முன்னாடியே அவர் சூரியனை பற்றி பேசிட்டாரு. நான் என்ன சூரியனை பற்றி சொல்ல போகிறேன்னு தெரியல. வாட்சை பற்றி சொல்லியிருந்தேங்க சார். நான் வாட்ச் கட்டுவேன், இன்றைக்கி வாட்ச் மறந்துட்டு வந்துட்டேன். ஆமாம், அதனால் நானும் ரைட்டரில் கட்டுவேன். தகவல் சொல்லிட்டேன். நான் நவகிரகங்களின் தலைவன் சூரியனை பற்றி பேச போகிறேன். சூரியனின் சூட்சமம். நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவன் சூரியன். சூரியன் தான் முதன்மைக்காரகன். நவகிரகங்களுக்கு எல்லாம் முதன்மைக்காரகன் சூரியன். 9 கிரகங்களுக்கும் தலைவன். நமது பிரபஞ்சம், வானவெளி எல்லாம் உருவானத்துக்கு காரணமான சூரியன். அவர்தான் நமது சூரியன். இவை அனைத்தும் சூரியனின் அடிப்படையிலே கிரகங்கள் சுற்றுகிறது, சுழறுகிறது. நம்ம தோன்றினது ஜீவராசிகள் அனைத்துமே சூரியனை மையப்படுத்தி தான் உள்ளது. இந்த சூரியனை மையப்படுத்தி இருக்கிற 9 கிரகங்கள், அதாவது ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், சந்திரன். பஞ்சபூத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியவை குரு, சுக்கிரன், சனி, புதன், செவ்வாய். நிழல் கிரகங்கள் ராகு, கேது. ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால நான் குறிப்பவே நோட்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். தவறாக நினைக்க வேண்டாம். ஓகே. இந்த 9 கிரகங்களையும் 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதான் ஒளி கிரகங்கள்னு சொல்லிட்டேன், பஞ்சபூத கிரகங்கள்னு சொல்லிட்டேன், நிழல் கிரகங்கள்னு சொல்லிட்டேன். சூரியனை மையப்படுத்தி தான் அனைத்து கோள்களும் இயங்குகிறது. மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றது என்பதுதான் உண்மை. சூரியனை மையப்படுத்தி தான் அனைத்து கோள்களும் சுபத்துவமும் அடைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அனைத்து கோள்களும் சூரியனின் தன்மையை பொறுத்து தான் கிரகங்களின் தன்மையும் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை மையப்படுத்தியே சந்திரன் உட்பட்ட பஞ்சபூத கிரகங்களாக சொல்லப்படும் குரு, சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய் ஆகியவை செயல்படுகின்றன. இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜோதிடத்தில் ஜோதிஷம் என்று சொல்கிறோம். ஜோதி அப்படின்னா ஒளி, சரிங்களா? இந்த ஜாதகத்தின் ஒருவரோட ஜாதகத்தில் ஒளி பிரதிபலிப்பு மையங்கள்னு சொல்லப்படக்கூடியது 1, 4, 7, 10. முக்கோணங்கள் மூலத்திரிகோணம்னு சொல்லப்படக்கூடிய 1, 5, 9. இவை அனைத்துமே இந்த கோணங்களிலும் திரிகோணங்களிலும் சூரியன் ஒருவருக்கு லக்ன கேந்திரத்திலோ சந்திர கேந்திரத்திலோ இருக்கிறது வந்து ரொம்ப சுபத்துவம் என்று சொல்லப்படுகிறது. சுபத்துவம்ன்றது வேற கணக்கு. அதாவது மிக நல்லது. அவர் நல்ல அமைப்பில் இருக்கிறார். அவர் எப்போ சுபத்துவம் அடைகிறாருன்னா பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரே இருக்கும் பொழுது, குரு சுக்கிர பார்வைகளும் கிடைக்கும் போது, குருவுடன் இணையும் பொழுது, சுக்கிரனுடன் இணையும் போது அவர் சுபத்துவம் அடைகிறார். சூரியன் தந்தைக்காரகன் என்று அழைக்கப்பட்டால் சந்திரன் தாய்க்காரகன் என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்மளுடைய மதம், அதாவது இந்து மதத்தில் வந்து சூரியனை வந்து சிவம் என்றும் லிங்க வடிவமாகவும் சொல்லப்படுகிறது. சந்திரனை அம்பாள், தாய், அதாவது தாயும் தந்தையுமானவர்கள். இந்த சூரியன் வலுப்பெற்றவர்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சார் முன்ன சொன்ன மாதிரி தான் ரொம்ப போல்டாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையான ஆட்களாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள், அதிகாரிகள், மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள், இந்த மாதிரி அதிகாரத்துவம் படைத்தவர்கள், முன்னேறிகள், சமுதாயத்தில் முன்னேறியவர்கள், அந்தஸ்து நிறைந்தவர்கள், இவங்க எல்லாத்தோடுமே ஜாதகத்தில் சூரியன் பௌர்ணமிக்கு மிக முன்பின்பாக அமையப்பட்டவர்களாக இருப்பார்கள்.
இப்போ நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களோட ஜாதகத்தில் கூட அந்த அமைப்புகளில் தான் இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து மகரத்தில் சூரியனாக இருப்பார். அப்போ மகர சூரியன் சனிக்கு எதிரி. ஆனால் அங்கு விதிவிலக்கு என்னன்னு சொல்லப்படக்கூடியது பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரே இருக்கக்கூடியவர். அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு புதன் சேர்க்கை இருக்கும். குருன்னு தான் நினைக்கிறேன், குரு சுக்கிரன், ஆமாம் குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கும். 9ஆம் இடத்தில் வந்து செவ்வாயும் புதனும் இருப்பார்கள். ஆமாம், இதில் நிறைய வேலை சூட்சமங்கள் இருக்குது. நான் ரொம்ப பேசினா கொஞ்சம் திணறுவேன், அதனால் டக்குன்னு சீத்துக்க வந்துடுறேன். சூரியனை சிவம் என்றும், அதாவது தந்தைக்காரகன் என்றும், சந்திரனை தாய் என்றும் நமது இந்து மதம் குறிப்பிடுகிறது. சரி, சூரியனின் காரகத்துவம், சூரியன் எப்படிலாம் செயல்படுவார், சூரியனோட காரகத்துவம் செயல்பாடுகள்ல என்ன? சூரியன் தலைமை பண்பு, ரொம்ப உயர் அதிகாரி, உயர் பதவி, ஒரு தலைமை பண்பு. ஆணையிடக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு எல்லாம் அதன் தலைமை பண்பு. தன்னம்பிக்கை, ஆத்மகாரகன், அதாவது ஜடக்காரகத்துவம், உயிர்த்தன்மைன்னு சொல்லக்கூடிய தந்தையை குறிக்கக்கூடியவர். பித்ரு, தந்தை வழி தொழில், பூர்வீகம், பூர்வீக சொத்து. எங்கூர் பக்கம்லாம் பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதான்லாம் கேட்பாங்க. அதிகமாக சேலம் பக்கத்தில் பூர்வீகத்தை பற்றி கேட்பாங்க. நான் பூர்வீகத்தில் இருக்க முடியுமான்லாம் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சூரியனும். 5ஆம் இடம், 5ஆம் பாவம். 5ஆம் இடம்ன்றது குழந்தையத்தை குறிக்கக்கூடியது. குலதெய்வம், அரசு, அரசாங்கத்தை குறிக்கக்கூடியவர், முதலமைச்சர், மந்திரி, அதிகாரி, IAS IPS அதிகாரிகள். பயிரில் கோதுமை, வண்ணத்தில் பொன்னிறம் சொல்லக்கூடியது அக்னி கலர், கோதுமையும் அந்த கலரில் தான் வரும். கிழக்குகளில் திசைகளை கிழக்கு, நெருப்பு, இவையெல்லாம் சூரியனின் காரகத்துவங்கள் சொல்லப்படக்கூடியது. இதுதான் சூரியனோட காரகத்துவம். சரி, சூரியன் எங்கு இருக்கலாம், என்ன செய்வார், யாருக்கு நண்பர், யாருக்கு எதிரி அப்படின்னு இவரோட காரகத்துவ ஆதிபத்திய விஷயத்தில் வந்துடும். சரிங்களா? குறிப்பாக நான் இப்போ பூர்வீகன் சொல்லப்படக்கூடியது, ஒருத்தரை பார்த்தவனே நீங்கள் இன்னார் மகன், இன்னார் பேரன் சொல்லப்படக்கூடியது. சூரியன் வலுத்து பௌர்ணமி சந்திரனின் அமைப்பில் 9ஆம் இடம் 5ஆம் இடம் வலுத்து இருந்தால் அவரின் குடும்பம் பின்னணி சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவருடைய சிம்மம் வலுத்து பௌர்ணமி அமைப்புகளில் இருந்து 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் வலுத்து இருந்தால் அவர் குடும்பம் நல்ல பின்னணியில் இருக்க பெற்றவர். அவங்க அப்பா அம்மா பேர் சொன்னா, அவங்க தாத்தா பேட்டி பேர் சொன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இவரோட உலோகங்கள்னு சொல்லப்படக்கூடியது வந்து தாமிரம், மாணிக்கம், EB ஜாப்ஸ், மின்சாரம் சார்ந்த துறைகள். நமது உடல் உறுப்புகளில் தலை, கண், வலது கண்ணை குறிப்பாக குறிக்கக்கூடியவர். சரி, இந்த 9 கிரகங்களின் தலைவனான சூரியன், அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தன்னம்பிக்கையாக இருப்பார், தன்னம்பிக்கையோடு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இதோட காரகத்துவங்களின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைமை பண்பு. இந்த தலைமை பண்பு அப்படின்ற வகையில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வலுவாக இருந்து 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று 6, 10ஆம் இடங்கள் வலுப்பெற்று குரு சுக்கிர தொடர்புகளோடு, குரு சுக்கிர இணைவுகள் பெற்றவர்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு நிறைந்த ஒரு உயர் பதவி, அதிகாரம் கிடைக்கும். இப்போ சூரியன் வலுத்தவங்க எல்லாமே வந்து தலைமை பண்போடு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லை. சூரியன் ஒரு இடத்தில் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று நீச்சனாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கு. சூரியன் வலுப்பெற்றவர்கள் அனைவருமே மிக உயர் பதவிகள் இருந்துறதில்லை. சூரியன் வலுப்பெற்று இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல குடும்பத்துக்குள்ளே அதிகாரம் பண்றவங்களாகவும் இருப்பாங்க. தனது குடும்பத்துக்குள்ள கணவன், மனைவி, குழந்தைகள், தன்னோட சகோதரர்கள் இவங்களை ஆளுமை பண்ணக்கூடிய, சரியான வருமானமே இல்லைனாலும் அந்த அளவுக்கு ஆளுமை பண்ணக்கூடிய தன்மைகள் இருப்பாங்க. சரி, அடுத்தது தன்னம்பிக்கை. இந்த சூரியன் வலுப்பெற்றவங்களோட தன்னம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் உடைச்சிட முடியாது. ரொம்ப போல்டாக இருப்பாங்க. நேருக்கு நேராக நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நெஞ்சம்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்க ரொம்ப துணிச்சலாகவும் இருப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஹோப்பை உடைச்சிட முடியாது. ஒரு இடத்துல அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட, தான் ஏமாறுகிறேன் என்று தெரிந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்க போல்ட்னஸாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஹோப்பை லூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இது அவங்களோட தன்னம்பிக்கை குறிக்கக்கூடியது. அவ்வளோ சீக்கிரம் அவங்கள ஹோப்பை லூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுது. எந்த ஒரு மனிதனுக்கு, அதாவது இது தந்தைக்காரங்கன்னு சொல்லக்கூடியது, ஒருவரோட சூரியன் வலுத்து, அதாவது ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று 10ஆம் இடத்தில் இருந்து
10ஆம் இடத்துடன் தொடர்பு பெற்று குருச்செருப்புகள் தொடர்புகள், அதாவது குரு சுக்கிர தொடர்பு பெற்று இருந்தால், வலுத்து திசை நடத்தினால், இது ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்திகளும் நடக்கணும், தசாபுத்திகளும் நடக்கணும். இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தில் கூட அவர் பிறக்கும் போது சுக்கிர திசையில் பிறந்திருப்பார், அடுத்தது சூரிய திசை, அடுத்தது செவ்வாய். அந்த தசாபுத்திகள் அனைத்துமே அவருக்கு வலுவாக இருந்தது. அவர் நடுவில் ஒரு சில இந்த மிசா போன்ற அமைப்புகள் எல்லாம் அவர் அடைப்பட்டு இருந்தபோது அவருக்கு செவ்வாய் ராகு சம்பந்தமான இருக்கக்கூடிய புத்தி யந்திரங்கள் நடந்திருக்கும். நான் பெரிய அளவுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணலைனாலுமே எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்றேன். ஸோ சூரியன் வலுப்பெற்றவர்கள் தன்னம்பிக்கையாக இருப்பார்கள், ஆளுமை தன்மைகளாக இருப்பார்கள், தலைமை தாங்கும் பண்புள்ளவராக இருப்பார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பாங்க. சும்மாவே ரொம்ப பெரிய ஆளா இல்லைன்னா கூட யாருக்கும் மரியாதை கொடுத்து பேச, நீ வாப்பா போப்பா பாயா போயான்னு பேசக்கூடியவர்கள் எல்லாருமே சூரியன் வலுப்பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த சூரியனின் காரகத்துவங்கள்ல இன்னும் சொல்ல போனா தந்தை வழி உறவு, அந்த பூர்வீகம், பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே சூரியனை வைத்து பார்க்கலாம். தந்தை வழி தொடர்புகள் எப்படி இருக்கு, அப்பா இருக்கிறாரா இல்லையா, அப்பா இருந்தும் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற வகையில் கூட இந்த சூரியனை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். பூர்வ புண்ணியத்தை அவர் சூரியனும் சிம்மமும் 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம் 9ஆம் இடம் லக்னாதிபதி. இதுல குறிப்பா நான் சொல்லக்கூடிய லக்னாதிபதி வலுத்து இருக்கணும், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். லக்னம் வலுத்து இருக்கணும். சூரியனும் சிம்மாதிபதி வலுத்து லக்னாதிபதி பாவத்துவம் அடைந்திருந்தால் நான் சொன்ன பலன்கள்ல மாறுபடும். அவர் தலைமை பண்புகளை இருக்க மாட்டாரு. எல்லாரும் உயரதிகாரியா இருந்தாங்களா? இல்ல. அரசு துறைகளிலே பியூனா இருக்கிறவங்க அவங்களுக்கு கூட சூரியன் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கும். 6, 10 இடங்கள் சூரியன் சிம்மாதிபதி வலுத்து லக்னாதிபதி சிறப்பாக இருந்து லக்னாதிபதி சுபத்துவம் இருந்து நல்ல திசை நடத்தும் பொழுது அரசாங்க உத்தியோகமும் அரசாங்க கான்ட்ராக்ட். அப்ப எதிரா 6, 10 இடங்கள் சனியுடன் தொடர்பு கொண்டு சூரியன் சுபத்துவமாக இருந்து சிம்மம் சிம்மாதிபதி வலுத்து இருக்கும் போது அவர் பிரைவேட்ல ஒரு சிஇஓ இல்லைன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் ஹெச்ஆரா இருக்கிறாரு, இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் வலுப்பெற்றவர்கள் பகல் நேரத்தில் செய்யக்கூடிய தொழில்களில் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு இரவு நேரத்தில் வேலை செய்ய பிடிக்காது. சனி ஆதிக்கம் நிறைய நிறைந்தவர்கள் நைட் ஷிஃப்ட் வேலைகள் நிறைய கிடைக்கும். இதுதான் சூரியனுக்கும் சனிக்கும். அதே மாதிரி சூரியன் எங்கெங்கெல்லாம் யாருடன் இருக்கலாம், சூரியன் யாருக்கு நண்பர் யாருக்கு எதிரி, சூரியனுக்கு மிக நண்பர்கள் சொல்லக்கூடியவர் சந்திரன், செவ்வாய், குரு. யாருக்கு எதிரி ராகு, சனி, சுக்கிரன். இது என்ன சொல்ல போனா அமாவாசை சந்திரனும் சேர்த்திக்கலாம். அமாவாசை அமைப்புகள்ல சூரியன் அந்த அளவுக்கு ஒன்றும் செயல்பட மாட்டார், அங்க பாவத்துவம் தான். அமாவாசை சந்திரன் அமைப்புகள் ஒரு பாவத்துவம் தான். பௌர்ணமி சந்திரனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்திரன். அப்ப குரு நண்பர், குரு எல்லாமே செய்துருவாரா? இல்லை. குரு சனியோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது, சனியின் பார்வைகளோடு இருக்கும்போது அங்க சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டிலோ இல்ல சூரியனை குரு 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய முறைகளோ, குரு அங்க ராகுவோடு சேர்ந்து அஸ்தங்கப்பட்டு சனியுடன் சேர்ந்து அஸ்தங்கப்பட்டு இருக்கும்போது அங்க சூரியனுக்கு பெரிய அளவுக்கான கண் பார்வைகள் குருவின் மூலமா கிடைக்கக்கூடிய முழுமையான பலன்கள் கொண்டு போய் சேருவதில்லை. இதில் புதன் நடுநிலைமையானவர், எல்லா பக்கமும் பேசுவார். புதன் நான் கேட்டாலும் ஆமாம்பார், அவங்க கேட்டாலும் ஆமாம்பார். அவர் இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற் போல் தன்னுடைய பாவகங்களையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவர். சூரியன் தன் நண்பர்களினாக சொல்லக்கூடிய நான் சொன்னது சந்திரன், செவ்வாய், குரு. சந்திரனின் கடகம், செவ்வாயின் மேச விருச்சிகம், குருவின் தனுசு, தன்னுடைய வீடான சிம்மம். இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டவராக தான் இருப்பார். ஆனா சூரியனுக்கு சில அதாவது சூரியனுக்கு ஆகாத எதிரிகளோட சேர்ந்து இருக்கும்போது பெரிய அளவுக்கான நன்மைகள் கிடைக்காது. நான் சொன்னேன், ஸ்டாலின் ஜாதகத்திலே ஒரு சனியோட வீட்டில் தான் இருக்கிறாரு, மகர கும்பத்தினோட வீட்டில் தான் இருக்காரு. அப்ப எதிரியோட வீட்டில் எப்படி நன்மை செய்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா
அங்க பௌர்ணமி யோகத்தின் அடிப்படையில், சந்திர அதியோகம் பௌர்ணமி யோகத்தின் அடிப்படையில் அவர் அங்க இருக்கும்போது அங்க ஒரு சுபத்துவமாக இருக்கிறார். ஆனா குறிப்பாக மகர கும்ப லக்னங்களுக்கு சூரியன் எரிச்சூட்டு, அதாவது ரொம்ப கடுப்பாக தான் இருப்பார். நான் நீயா அப்படின்ற போட்டி வேதங்கள் இருக்கும். நான் தான் வீட்டை தானே பார்க்கும்போது, குருவின் வீட்டை சனியை பார்க்கும்போது, சனியின் வீட்டை குரு பார்க்கும்போது, தனக்கு நேர் எதிர் 7ஆம் வீட்டில் அவர்கள் இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் நல்லது செய்திருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அதில் சில சூட்சமங்கள் இருக்கு. சனி நேர் எதிராக பார்த்து சூரியனுக்கு சுபத்துவ பார்வைகள் பெற்று குரு சுக்கிர இணைவுகள் பெற்று இருக்கும்போது அங்கு சூரியன் சுபத்துவம் செய்யப்படுகிறார். சூரியனோட காரகத்துவம், சூரியன் சூட்சமங்கள் அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவரோட நட்பு கிரகங்களுக்கு அவர் நல்லதையே செய்ய கடமைப்பட்டவர்களாயினும் அதுவும் சுபத்துவத்தின் அடிப்படையிலும் பாவத்துவத்தின் அடிப்படையிலும் மாறுபடும். எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அப்படிதான். சூரியன் தன் நட்பு வீட்டுக்கு, சூரியன் தன் நட்பு கிரகங்களுக்கு சுபத்துவமான நிலையில் தன் ஆட்சி உச்சம் என்ற ஸ்தான படத்தில் அடைந்திருக்கும் நிலையில், சூரியன் தன் திக்பலம் அடைந்திருக்கும் நிலையில், சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம், தன்னுடைய முறை வரும்போது, அதாவது அவரோட தசாபுத்தி வரும்போது தான் எல்லாமே சரியா இருக்கு. சூரியனுக்கு ரொம்ப அமோகமா இருக்கிறாருப்பா, குரு சுக்கிர இணைவு இருக்கு, எல்லாமே இருக்கு. இளமை காலத்தில் அதற்கான தசாபுத்தி அமைப்புகள் வரலன்னா கடைசி வரைக்கும் அந்த யோகம் செயல்படவே செயல்படாது. அதாவது தன்னுடைய வாய்ப்பு வரும்போது தான் அவர் அதற்கான வாய்ப்புகளை தருவார், அதோட வேலைகளை செய்வார். சூரியன் தன் ஆளுமை வருடத்தில் தன் நட்பு வீட்டிற்கு, அதாவது தன்னுடைய நட்பு வீட்டிற்கு நன்மையை செய்வார். சரி, சூரியன் நான் அப்படி சொல்லிட்டேன். சூரியன் இந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் எதிரி, நான் சொன்ன மாதிரி சனிகளுக்கு எதிரி, ராகு கேதுகளுடன் சேரும்போது அவர் எதிரி. ராகு கேதுகளுடன் சேர்ந்து செயல்படும் போது, அதாவது கும்பத்தில் அவர் ரொம்ப தீய அமைப்புகள்லையும், மகரத்திற்கு ரொம்ப தீய அமைப்புகள், கொடும் தீயவர், கொடும் பாவி மகரத்திற்கு, கும்பத்திற்கு தீயவர், துலாத்திற்கு பாதகம் செய்யக்கூடியவர், கன்னிக்கு நஷ்டத்தை, கன்னிக்கு 12ஆம் வீடு நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், மகர லக்னத்திற்கு கொடும் தீமைகளையும், சூரியன் மிகுந்த ஒளி, அதான் சூரியன் மிகுந்த ஒளி அமைப்புகளை உடையவர். சனி முழுக்க முழுக்க இருள் கிரகம், முழுக்க முழுக்க இருள் கிரகம். அதனால ஒளிக்கும் இருளுக்கும் பகை என்ற அடிப்படையில் சூரியன் சனியோட அமைப்புகள் இருக்கும்போது நாம் என்ன சொன்ன மாதிரி கடுப்பாக தான் இருப்பார். இந்த சூரியனின் ஒளி அமைப்புகள் அந்த சனியின் ஒளி அமைப்புகள் இல்லாத நிலையில், ஒளிக்கு இருள் பகை என்ற நிலையில் மகர லக்னத்திற்கு சூரியன் கொடியவராக இருப்பார். இங்கு மகரத்திற்கு சூரியன், அதாவது சிம்மம், சூரியனின் வீடு 8ஆம் வீடாக, 8ஆம் அதிபதியாக, அட்டமாதிபதியாக வருவார். அதனால அவங்க மகர லக்னத்திற்கு அவர் மிக கொடியவர். 6, 8, அதாவது 3, 6, 8, 12, இது 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் பெரிய அளவுக்கு மறைவுஸ்தானங்கள் சொல்லப்படாத நிலையில் 6, 8ஆம் இடங்கள் வேத ஜோதிடத்தின் அடிப்பில் 6, 8ஆம் இடங்கள் சொல்லக்கூடியது மிக கொடிய பலன்களை நீ எப்படி நல்லா இருந்துருவ அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் அதோட தசாபுத்திகள். எந்த கிரக சூழ்நிலைகள், எந்த கிரக அமைப்புகள் நல்லா இருந்தாலுமே அந்த 6, 8ஆம் தசைகள் நடக்கும்போது ஒருவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியதாக தான் இருக்கும். 6ஆம் இடம் கடன், நோய், வம்பு, விளக்கு. 8ஆம் இடம் அசிங்கம், அவமானம், இது எல்லாம் கொடுத்துருவார். அதே மாதிரி மகர லக்னத்திற்கு சூரியன் வருத்தி இருந்து தசை நடத்தும் பொழுது மகர லக்னத்திற்கின் குணங்கள் மாறுபடும். மகர லக்னத்தோட கேரக்டர் மாத்திடுவார். ஏற்கனவே சனி அவரோட சோம்பேறித்தனமாக இருந்தாலுமே அவரோட கேரக்டரை மாற்றுவாங்க. தன்னை சுற்றி உள்ளவர்கள் தனக்கு எதிராக செயல்படுவார்கள் போல அவங்களுக்கு தோணும். தன்னை சுற்றி உள்ளவர்கள் குணத்தை மாற்றுவார். சூசைட் போன்ற எண்ணங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்து விட்டுருவார். தான் எந்த அளவுக்கு நான் இருந்தேன், ரொம்ப போல்டாக இருந்தாலுமே மகர லக்னத்திற்கு சூரியன் வலுத்து தசை நடத்தும் பொழுது மகர லக்னத்தின் குணங்களை மாற்றுவார். தன்னை சுற்றி உள்ளவர்களை மாற்றுவார். தனது புத்தியை மாற்றுவார். தவறான முடிவை எடுப்ப வைப்பார். சரியான முடிவை எடுக்க முடியாம போயிடும்.
சூரியன் அந்த அந்த சூரியனோட புக்தி வரும்போது, அதாவது சூரிய தசைகள் நடக்கும்போது, அந்த முதல் 6 மாதங்கள் இருக்கக்கூடியது அந்த 8ஆம் அமைப்பு ரொம்ப அசிங்கம், அவமானம், வம்பு வழக்குகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒருத்தர் கொண்டுட்டு வந்து தரும். சரி, கும்பலக்னம். கும்பலக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாகவும் 7ஆம் இடம் கலசரஸ்தானம். தீமைகளை கொடுப்பார். எப்படி தீமைகளை கொடுப்பார்? கணவன் ஆளுமைத்தன்மை நிறைந்தவராகவும் மனைவி ஆளுமைத்தன்மை நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு பொது இடத்துல டக்குன்னு தன்னோட மனைவியை நோஸ்கட் பண்ணிடுவாங்க. அமைதியாக உட்காருமா, அமைதியாக உட்காருமா. அதே மனைவியா இருந்தா கணவனை நோஸ்கட் பண்ணிடுவாங்க. இது கும்பலக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் 7க்கு கும்பலக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தின் தீமைகளை கொடுப்பார் சூரியன். 7ஆம் இடம் என்பது மனைவியை குறிக்கும் ஸ்தானம், கணவனை குறிக்கும் ஸ்தானம். பொதுவாகவே மனைவிகள் கணவர்களுக்கு அடங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அது எனக்கு நான் அடங்கி தான் இருக்கேன். ஆக கும்பலக்கணத்திற்கு சூரியன் வலுத்து அங்கு கணவனாக இருந்தால், கும்பலக்கணத்திற்கு சூரியன் அங்கு வலுத்து கணவனாக இருந்தால், மனைவியின் லக்னத்திற்கு கணவனின் ஆட்சி, அதாவது மனைவியின் லக்னமாக இருந்தால் கணவனின் ஆட்சியையும், கணவனின் லக்னமாக இருந்தால் மனைவியின் ஆட்சியும் இருக்குன்னு சொல்றேன். அவங்களோட சுதந்திரம் பறி போகுன்றேன். ஒரு இடத்துல அவங்களால ஃப்ரீயா பேச முடியாது, சுதந்திரம் பறி போகும். அந்த இடத்துல அவங்க ரொம்ப ஒரு பொதுவெளிகளில் சுதந்திரமா இருக்க முடியாது. அதே மாதிரி துலா லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவும் கன்னி லக்னத்திற்கு விரையாதிபதியாகவும் வருகிறார். சரி, சூரியன் எப்போதெல்லாம் சனிக்கு எதிரே உள்ளாரோ அப்போதெல்லாம் சூரியன் கடுமையான பாவத்துவம் அடைந்து சனியும் பாதிக்கப்பட்டு நேரில் எதிராக எதிரி கிரகங்களாக தன்னுடைய பாவகத்தை பங்கப்படுத்துவார்கள், செயல்படாமல் விடுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசியிருக்கேன், சரியா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாமே என்னோட முதல் பேச்சு அப்படின்றதுனால என்னால் முழுமையாக பேச முடியவில்லை. அடுத்த கருத்தரங்கில் இதே மாதிரி வாய்ப்புகள் என அளிக்கப்படும் போது இதை விட சிறப்பாக செயல்படுவேன் என்று நம்பிக்கையுடன் நடைபெறுகிறேன். ஐயா, அம்மா, அனைவருக்கும் வணக்கம். திரு பார்த்திபன் வாசு அவர்கள் அந்த நவகிரகத்தின் தலைவன் சூரியன். அப்படியே இருங்க. சூரியன் என்பது அந்த கிரகத்தின் தலைமை பண்பு. ஆனால் அவர் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. சூரியன் என்னைக்கும் தனித்து அவர் பாட்டில் இருக்கிற மாதிரி இருப்பார், கூட யாரோ ஒருத்தர் கையில் எடுத்துக்குவார். சென்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி தைப்பூசம்னு ஒன்று வந்தது. சூரியனை மையப்படுத்தி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 2 காலங்கள் தான், உத்தராயணம் தட்சிணாயனம் என்பது. அது சூரியனை மையப்படுத்தி கொண்டிருப்பது. சூரியன் எங்கே நிற்கிறாரோ, எல்லாரும் சொல்லுவாங்க சூரியன் நிற்கல அப்படின்னு. ஆனால் சூரியன் எங்கே நிற்கிறாருன்னா கடகத்தில் தைப்பூசத்தன்னைக்கும் மகரத்தில் பௌர்ணமி அன்னைக்கும் தான் ஒரு இடத்துல நின்றுக்குவார். போய் நின்று திரும்புவார். அது அந்த மாதிரி சூரியனுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அதிக கிரகத்தை தன்வசப்படுத்தக்கூடியது சூரியன் மட்டுமே. ஏன்னா சூரியனை நெருங்கும் எல்லா கிரகமும் அஸ்தமம் ஆகிடும். அஸ்தமம்னு சொல்லக்கூடாது, தன் நிலைக்கு அவர் கொண்டாந்துருவார், சூரியனுடைய நிலைக்கு அவர் கொண்டாந்துருவார். இதில் அடிக்கடி இருக்கக்கூடியது புதன் மட்டும்தான். தன் நிலைக்கு பாருங்கள். நீங்கள் வேணால் அதை படித்தவங்க யாருன்னாலும் பாருங்கள், ரொம்ப படித்தவங்க பார்த்தீங்கன்னா புதன் அஸ்தமமானவங்களாக தான் இருக்கும். சூரியனை தன்னை கவர்படுத்தி கொள்வார். அதுக்கு பேர் தான் புதாத்திய யோகம்னு சொல்லிட்டு படிப்பை நிறைய கொடுத்துருவார். அந்த மாதிரி இருந்த பார்த்திபன் அந்த சூரியனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு பாவத்துக்கும் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் சூரியன் உச்சமானால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏறக்குறைய சொல்லக்கூடாது, என்றைக்குமே சூரியன் உச்சமானால் அந்த திருமண பாதிப்பு அவர்களுக்கு உண்டு. அது துலாம் லக்கணத்துக்கு மட்டும் ரொம்ப கொடுத்துரும். ஏன்னா அங்கே தான் அவர் நீசமாவார். அப்போ எந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த பாவத்துக்குள்ள சூரியன் போகிறது, எந்த டிகிரியில் போகிறது, இதை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரி செயல்படுகிறது ஈஸியாக பலன் சொல்லிட்டு போயிடலாம். சூரியன்கிறது தலைமை பண்பாக இருந்தாலும் நட்சத்திரத்தின் முதன்மையானவர். என்னுடைய இதுக்காக தான் ஒரு, அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறது உங்களுக்கு. அந்த சூரியனுடைய தெளிவாக சொன்ன உயர்திரு
பார்த்திபன் வாசு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சகோதரர் பார்த்திபன் வாசு அவர்கள் சேலத்திலேருந்து வந்திருக்காரு. சூரியனை பற்றி மிக அற்புதமாக பேசிய அவர்களுக்கு பாலமுருகன் ஐயாவும் சுந்தரராஜன் ஐயாவும் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக கௌரவிக்கப்படுவார்கள். இவர் பார்த்தா இது முதல் பேச்சு மாதிரி தெரியல, நிறைய மேடையில் பேசி எல்லாம் பழக்கப்பட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா இவர் முதல்ல பேசினார், ரொம்ப தெளிவாக பேசினார், நல்லா பேசினார். முதல் மேடை என்பதே இவருக்கு இல்லை. மறுபடியும் மீண்டும் இவர் நிறைய இது பண்ணி வாழ்த்துக்களையும்